தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பெட்ரோலினுடைய விலை குறைந்திருக்கின்றது, அதே போல கேஸினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற முக்கியமான 2 உறுப்பினர்களை கைது செய்து விசாரிக்கும்படி நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். களுத்துறை பகுதியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வீடு ஒன்றின் மீது. அதிலே ஒரு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் 2 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்னும் ஒரு மாணவனுக்கு ஹெல்மெட்டால் காதில் அடித்ததில் அந்த மாணவனுக்கு காது கேட்காமல் போயிருக்கிறது. இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உள்ளடங்கலாக மேலும் சில செய்திகள் இருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு, நேற்று நள்ளிரவிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் பெட்ரோலினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. 10 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 92 ஒக்டேன் பெட்ரோலினுடைய புதிய விலை 299 ரூபாவும், லிட்டர் ஒன்றுக்கு 299 ரூபாய். 95 ஒக்டேன் 361 ரூபாய். இவைதான் புதிய விலை. இவை நேற்று நள்ளிரவிலிருந்து அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் லாஃப் கேஸினுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டு தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற 12.5 கிலோகிராம் பெறுமதியுடைய லாஃப் கேஸினுடைய விலை 420 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 4100 ரூபாய் என சொல்லப்படுகின்றது. அதே போல 5 கிலோ எடையுள்ள கேஸ் சிலிண்டர் 168 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 1645 ரூபாய் என சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் தேநீரினுடைய பால் தேநீருடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பகுதியில் சனிக்கிழமை இரவு ஒரு வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டில் 28 வயதான ஒரு பெண்ணும் 6 வயதுடைய ஒரு சிறுவனும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை இலக்கு வைத்து அந்த வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. வழக்கம் போல மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இலங்கையில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அல்லது இது மாதிரியான ஒரு குண்டு தாக்குதல் நடந்தாலும் சரி, முதல்ல எப்படி செய்தி வரும் என்று சொன்னால், மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லி. எனவே இந்த செய்தியிலேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதில் 2 பேருமே, வீட்டுக்குள்ள இருந்த 2 பேருமே படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் 6 வயதுடைய அந்த சிறுவன் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் நகருக்கு வந்திருக்கின்றார். எதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பாரிஸ் நகரில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற இருக்கின்றது. அதாவது பாரிஸ் நகரில் இருக்கின்ற யுனெஸ்கோ அலுவலகத்தினுடைய தலைமை கட்டிடத்தில் ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் அனுராதபுரம் பகுதியில் இருக்கின்ற அந்த புனித இடங்களை பாதுகாப்பது சம்பந்தமாகவும், அந்த தொல்லியல் பிரதேசங்களை யுனெஸ்கோவினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளாக அங்கீகரிப்பது சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என சொல்லப்படுகின்றது. எனவே அது சம்பந்தமாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸுக்கு வந்திருக்கின்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள், யுனெஸ்கோவினுடைய தலைமை அலுவலகம் பாரிஸில் இருக்குது. அதாவது ஈஃபில் டவர் பாரிஸில் இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஈஃபில் டவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்ட்லரி பாடசாலை ஒன்று இருக்கிறது. அதாவது ஆர்ட்லரி சம்பந்தமாக சிறப்பு பட்டங்கள் பெறுவதற்கான ஒரு பாடசாலை, ராணுவ பாடசாலை ஒன்று இருக்கிறது. அந்த பாடசாலைக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா யுனெஸ்கோவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அங்குதான் இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், அதற்கு பின்னால் இருந்தவர்கள், அதற்கு மறைமுகமாக செயல்பட்டவர்கள், இந்த மாதிரியான ஆக்களை அடையாளம் காட்டப்போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அறிவித்ததுதான் அறிவித்தார். இங்கே நிறைய பேருக்கு அந்த அடி வயிறு கலங்கி கொண்டிருக்குது. இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கணும். மிக முக்கியமாக எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும். அதில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பதறி துடிச்சு கொண்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
என்னென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கணும், இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கணும், முதல்ல அவையில விசாரிங்க, மெட்டாக்களை பற்றி பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்படி 2 பேர்ட்ட பேரை வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த 2 பேருமே வந்து குற்றப்புலனாய்வு பிரிவில் வந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள். அந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுடைய பேர் வந்து ஷானி அபியசேகர, மற்றவருடைய பேர் வந்து ரவி செனவிரத்தின. இந்த 2 பேரையும் வந்து முதல்ல விசாரிங்கன்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன் இப்போ நாமல் ராஜபக்ஷ பதறி துடிக்கிறார் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளியிட இருக்கின்ற பேர் பட்டியல் இருக்குதானே, அந்த பேர் பட்டியலில் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்தும் முக்கியமான நபர்கள் வருவார்கள் என்று சொல்லி பரவலாக பேசப்படுது, பரவலாக எதிர்பார்க்கப்படுது. எனவே ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து யாராவது ஒரு ஆளை தவிர்த்து விட்டுட்டு அல்லது அவர்களை பற்றி வாயை திறக்காமல் இன்னும் ஒரு பட்டியலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிடுவாராக இருந்தால் அது மிகப்பெரிய விமர்சனங்களை வந்து சந்திக்கும். எனவே அந்த பட்டியலை வந்து கட்டாயம் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு ஆளுடைய பேராவது கட்டாயம் இருக்கும். அதனால தான் இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பதறி துடிச்சு கொண்டு வந்து அரசாங்கத்துக்குள்ள ஆக்கள் இருக்கணும், அவையில பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி கட்சி இருக்குதானே, அதில் வந்து தேசிய பட்டியல் மூலமாக வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காராம். அவருடைய பேர் சொல்லப்படையில அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய 2 மகன்களுக்கும் இதில் தொடர்பு இருக்காம். எனவே அவர்களையும் பிடிச்சி விசாரிக்கணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். எனவே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட போகின்ற அந்த பட்டியலை பற்றி தான் இப்போ எல்லா இடம் ஒரே பரபரப்பாக பேசப்படுது. அந்த பட்டியலில் யார் யாருடைய பேரெல்லாம் பெறப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாழ்ப்பாணம் சங்குப்பிட்டி பாலத்துக்கு அருகில் வைத்து வாகனம் ஒன்றில் கேரளா கஞ்சாவை ஏற்றி கொண்டிருந்த 3 நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன்கள் ஏற்றி கொண்டு போகிற கூலர் வாகனம் இருக்குத்தானே, அந்த கூலர் வாகனத்தில் வந்து கேரளா கஞ்சாவை வந்து ஏற்றிருக்கணும், 96 கிலோவை ஏற்றிருக்கணும். அதனுடைய பெறுமதி வந்து 2 கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. 3 பேர் வவுனியாவை சேர்ந்த 3 பேர் அந்த சங்குப்பட்டி பாலத்துக்கு பக்கத்தில் வச்சு ஒரு மறைவான இடத்துல வச்சு வாகனத்தில் ஏற்றிருக்கணும். அப்போ போலீஸுக்கு கிடைச்ச ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் விரைந்து வந்து இந்த 3 பேரையும் கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கேரளா கஞ்சா வந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2 கோடி பெறுமதியான அந்த கேரளா கஞ்சா. இதோட எத்தனையோ இடங்களில் வந்து பிடிபட்டிருக்குது கேரளா கஞ்சா. அது தெரிஞ்சு கொண்டும் கூட கிட்டல கூட 6 கோடி ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா பிடிபட்டது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில். எனவே இப்படி அடுத்தடுத்து பிடிபட்ட போதிலும் கூட அந்த தன் முயற்சியில் சற்று மனந்தளராத விக்ரமன் மாதிரி திரும்ப திரும்ப அந்த கேரளா கஞ்சாவை கடத்தி கொண்டு இங்கே அங்கே காவி கொண்டு போயினோம். இப்போ யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரி கேரளா கஞ்சாக்களை கடத்தி கொண்டு போயிட்டு வேறு இடங்களில் வச்சு விற்கிறதால நிறைய பேட்ட வாழ்க்கையை வந்து நாசமாக்குறீங்கள், சமுதாயத்தை வந்து சீரழிக்கிறீங்கள். அது ஒரு பக்கம் பிரச்சனை. 2வது பிரச்சனை, நீங்களும் பிடிபட்டு ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறீங்கள். அதோட அந்த 2 கோடி ரூபாயையும் நீங்கள் இழக்கிறீங்கள். எனவே இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். அதை விட்டுட்டு முதல் நாள் கைது செய்து 2 நாள் கழிச்சாவில பெயிலில் விட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையாது. அடுத்ததாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அது என்னென்று சொன்னால் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் நடந்திருக்குது. அதாவது இந்த சீனியர் மாணவர்கள் இருக்கிறது தானே, மூத்த மாணவர்கள் என்று சொல்லி அவையில் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் புதுசாக வந்த ஒரு மாணவன் வந்து கிளாஸுக்கு போயிருக்கிறார். அப்படி கிளாஸுக்கு போன மாணவனை நடுவழியில் மறித்து மோட்டார் சைக்கிளை ஏற்றி கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலுக்கு கூட்டி கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் வச்சு அடியடின்னு அடித்து ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடிச்சுக்கிறாங்க. அது என்ன வகையான வருத்தம் என்று தெரியலை. அடித்து துன்புறுத்தி அந்த மாணவன் அழுவார் தானே, கத்துவார் தானே, ஐயோ அம்மான்னு சொல்லி அந்த கத்துறதை வந்து ரசிச்சுக்கிறாங்க. அதை ரசித்து அதில் சந்தோஷப்பட்டு, அதாவது அவைக்கு வந்து சந்தோஷப்படுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடைக்கல. யூடியூப்பில் வந்து வடிவேலுன்ற காமெடி எதுவுமே இல்லை, அவைக்கு வந்து இதில் சந்தோஷப்படணும்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு மனுஷனை வந்து துன்புறுத்தி அவன் வேதனையில் துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறத சாடிசம் என்று சொல்கிறது. அது ஒரு வகையான சைக்கோத்தனம் என்று தான் சொல்லணும். இன்னும் ஒரு மனிதன் துன்பத்தை பார்த்து தாங்கள் சந்தோஷம் அடைகிறது. எனவே அப்படி போட்டு அடித்து துன்புறுத்தி அந்த மாணவனை வந்து கொடுமைப்படுத்தி அதே மாணவன் மாதிரி இன்னும் கொஞ்சம் புது மாணவர்களை கூட்டி கொண்டு வந்து வச்சு அடித்து துன்புறுத்தி சந்தோஷமாக இருந்திருக்கணும். அதை பார்த்து ஜாலியாக இருப்போம் இருந்திருக்கணும். என்ன பிரச்சனை எடுத்தோன்னா அவன் மயங்கி விழுந்து போனான் கீழே. அதுக்கு வந்து என்ன தெரிவிக்கணும், பனடோல் எடுத்து அதை கரைச்சி போட்டு அவனுக்கு வில்லங்கத்துக்கு வாய்க்க வச்சு தீர்த்து போட்டு ஒரு மாதிரி தண்ணியை தெளித்து மயக்கத்தால் எழுப்பி அவனை பிடிச்சி கலைச்சி விட்டுக்கிறாங்க. இது மாதிரியான சம்பவங்களை வந்து நாங்கள் எங்கே கேள்விப்படுவோம்? இந்த பட்டில் அந்த வத முகாம் இருக்கு தானே, அதில் கேள்விப்படுவோம். மற்ற திருவோணமலையில் வந்து கடற்பட முகாமில் நிலத்துக்கு கீழே வச்சு இந்த மாதிரி கொடூரங்கள் எல்லாம் செய்ததாக மட்டும் கேள்விப்படுவோம். 4ஆம் மாடியில் கேள்விப்படுவோம். வவுனியாவில் வந்து மலர் மாளிகை என்று சொல்லி ஒரு சித்திரவத முகாம் இருந்தது. இந்த மாதிரியான இடங்கள் தான் இப்படியான கொடூரங்களை வந்து கேள்விப்படுவோம். ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மாணவர்கள் என்கின்ற பேரில் இருக்கக்கூடிய சில மிருகங்கள் செய்த வேலை தான் இது. ஆனால் இது வந்து காலங்காலமாக நடந்து கொண்டு வருது. ஏன் காலங்காலமாக
அதிகமாக நடந்துட்டு வருது என்று சொன்னால், ஒரு வகையில் சொல்லப்போனால் அந்த மாணவர்கள் என்று சொல்லப்படுற ஆக்களை வந்து நாங்கள் கோவிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், எங்களுடைய சமுதாயத்தில் வந்து இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது யாருக்காவது கோவத்தை ஏற்படுத்தான்னு கேட்டால் இல்லை. அது யூனிவர்சிட்டி என்று சொன்னால் இந்த மாதிரி ரேக்கிங் செய்கிறது நோமல் தானே. இதுக்கு தமிழில் ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறோம், பொருத்தமே இல்லாத ஒரு பேர் உண்டு, பகுடி வதை என்று சொல்லி. இதில் எங்கே இருக்குது பகுடி என்ன எனக்கு நம்ம விளங்கவே இல்லை. பொதுவாக நாங்கள் பகுடி என்றால் அது ஜோக்கை கேட்டு சிரிப்போம், விழுந்து சிரித்து எங்களுக்கு வயிறு வலிக்கும். அதான் பகுடி என்று சொல்கிறது. ஒரு மாணவனுக்கு வந்து ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடிச்சா அவன் மயங்கி கீழே விழுகிறதுல வந்து என்ன விதமான பகுடி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக விளங்கவே இல்லை. ஆனால் பகுடி வதை என்று சொல்லி அதுக்கு ஒரு லேபிளை ஒட்டி போட்டு அதை வந்து டேக் இட் ஈஸியாக எங்களுடைய சமுதாயத்தில் எடுக்கிறபடியால் அது காலங்காலமாக இருந்து கொண்டு வருது. இதை பற்றி யாருமே கோவப்படுறதே இல்லை. வேறு சம்பவங்கள் நாட்டில் நடக்கும்போது நாங்கள் கோவப்படுவோம், கொந்தளிப்போம், அதுக்கு எதிராக வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அட்டகாசம் எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரியான கொடூரங்களும் சித்திரவதைகளும் ஒரு மனிதனுடைய துன்பத்தை இன்னும் ஒரு மனிதன் ரசிக்கிற இந்த சாடிசத்தை வந்து பேசாமல் அமைதியாக கடந்து போவோம். அதாவது முன்னொரு காலத்தில் வந்து இந்த கணவன் மேர் செத்தா மனைவி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எரியிற நெருப்பில் போய் குதிக்கணுமாம். இப்போ நாங்கள் அதை கேள்விப்படும் போது எங்களுக்கு பதறுது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மக்களுக்கு வந்து சிம்பிளாம், அது டேக் இட் ஈஸியாக எடுக்கிறதாம். அது புருஷன் செத்தா பொஞ்சாதி நெருப்புக்கு போய் குதிக்கத்தானே வேணும், அது நோமல் தானே எண்ணி போட்டு பேசாமல் இருப்பினமாம். அப்போ அந்த நோமலாக இருந்த ஆக்கள் இருக்கணும் தானே, அவையால் தான் நிறைய பெண்கள் வந்து நெருப்பில் குதிச்சது. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகங்களில் நடக்கிற இந்த மாதிரியான கொடூரங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறோம். எங்களுக்கு அது கோவம் பாரதம் இல்லை, எங்களுக்கு அது டேக் இட் ஈஸி மாதிரி. எனவே இலங்கையில் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து இது தொடரத்தான் போகுது. நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், விக்கிபீடியாவில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து இந்த ரேக்கிங் என்ற பேரில் நடக்கிற கொடுமைகள் வந்து இவ்வளவு கொடூரம், அதில் எத்தனை பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கணும், செத்திருக்கணும் என்று சொல்லி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துட்டுது. ஆனால் அரசாங்கத்துக்கும் இதை பற்றின எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லை. நீங்கள் என்ன கொடூரத்தையாவது செய்யுங்கன்னு சொல்லி இதில் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் கொடுமை செய்து ரேக்கிங் என்ற பேரில் வந்து துன்புறுத்தி இன்னும் ஒரு மனிதனுடைய துன்பத்தை வந்து பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுட்டு அதை எதுக்கு செய்கிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் வரு. என்ன விளக்கம் என்று சொன்னால், சீனியர் மாணவர்கள் பழைய மாணவர்கள் இருக்கிறது தானே, அந்த மாணவர்களுக்கும் புதிய மாணவர்களுக்கும் இடையில நல்ல ஒரு அந்நியோன்யம் வருமாம், பிறகு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வருமாம் என்று சொல்லி அதுக்கு தான் இது செய்கிறதாம் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் வர. இப்போ நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் வந்து எத்தனையோ பேரோட பழகிறோம். ஒரு நாட்டிலேருந்து வந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு வாரம், அந்த நாட்டில் வந்து புது புது ஆக்களோட பழகிறோம். அப்போ பழகக்குள்ள நான் எல்லாரும் ரேக்கிங் செய்தா பழகிறோம், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடிச்சடிச்சா பழகிறோம் இல்லையே, நல்லா தானே பழகிறோம். எனவே ஒரு ஆள் இன்னொரு ஆளோட பழகிறதுக்கு எதுக்கு இந்த கொடுமை செய்யணும்? எனவே நீங்கள் செய்கிறதே ஒரு கிரிமினல் குற்றம், ஒரு கொடூரமான குற்றம், மனித குலத்துக்கு ஒவ்வாத மோசமான பட்டு பாதகமான செயல். அப்படியான பாதகமான செயல்களை செய்து போட்டு அதுக்கு லேபிள் என்னன்னு சொன்னால் பகுடிவதை, மற்றது வந்து நல்ல நட்புணர்வை உருவாக்கும் என்று சொல்லி. எனக்கு தெரிஞ்சு 1996ஆம் ஆண்டில் நான் முதல் முறையாக கேள்விப்பட்டேன், வரப்பிரகாஷ் என்ற ஒரு மாணவன் வந்து செத்தது. இந்த பகுடிவாத தாங்க இல்லாமல் போட்டு அவனை அடியடின்னு அடித்து அவன் செத்தது. அப்போ 96ஆம் ஆண்டில் ஒரு மாணவன் உயிரிழந்தா உடனடியாக அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து மாற்றி இருக்கணும், சட்டத்தை வந்து இறுக்கி இருக்கணும், அதை வந்து முற்று முழுதாக தடை செய்திருக்கணும். ஆனால் இலங்கையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கொடுமைகள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எனவே இந்த கொடூரங்கள் வந்து இன்னும் தொடரும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்படியான காட்டுமிராண்டித்தனங்கள் வந்து பல்கலைக்கழகங்களில் தொடரத்தான் போகுது. ஆனால் இது எப்போ கட்டுப்படுத்தப்படும் என்று சொன்னால், இப்படியான சம்பவங்களை கேள்விப்பட்டு பொதுமக்கள் வந்து கோவப்படணும், பொதுமக்கள் வந்து கொந்தளிக்கணும். இது வந்து காட்டுமிராண்டித்தனம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து நாங்கள் அனுமதிக்க கூடாது. எப்படி கணவன் இறந்த போது மனைவியும் அந்த நெருப்பில் போய் பாய்கிறது பிழை என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் வந்து விழிச்சு கொண்டதோ, அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் நடக்கிற இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனங்களும் தவறு என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் விழிச்சு கொண்டால் மட்டும்தான் இப்படியான விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்படுமே தவிர, மற்றும்படி இது டேக் இட் ஈஸியாக எடுக்கப்பட்டால் இது தொடரத்தான் செய்யும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வரப்போறார் தானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரையக்குள்ளே வந்து கையில் வந்து பெரிய நீளமான ஒரு சுருளை கொண்டு வரார். அந்த சுருளை வந்து MOU என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் வைக்கிறதுக்கு தான் அவர் வாரார். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறதுக்கு போய் நிற்கிறார். அப்படி போய் நிற்கக்குள்ள இலங்கை இருக்குத்தானே, இலங்கை தீவு, அதை எடுத்து இப்படி கக்கத்துக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஒன்றில் ஒளிச்சு வச்சுக்கிறாரா அல்லது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் போட்டுட்டு இலங்கையை தூக்கி அப்படியே கொடுக்க போறாரான்னு சொல்லி தெரியல. என்ன அர்த்தத்தில் வந்து ஓவியர் வரைஞ்சிருக்கிறது தெரியல. எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.